ஏன்டா போன ஆகி போச்சு படத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஆயிட்டேன். வந்துட்டு வெக்ஸ் ஆகி வந்துட்டு மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக மோஸ்ட்லி அந்த மாதிரி படம் நிறைய எடுக்கணும்னு லைக் தமிழ்நாட்டிலையும் வரணும். ஏன்னா அது என்ன காரணம் சார்? கலாச்சார சீரழிவு தான். மாணவர்கள் கண்டிப்பாக இளைய தலைமுறையை பார்த்து கெடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதில் வர ஒவ்வொரு சீனுமே நம்ம ரியல் லைஃபோட ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓல்டு மேன் கேரக்டர் அதுவுமே அவர் தான் பண்ணியிருக்கார். பட் அது எனக்கு ரீசெண்டாக தான் இப்போ தெரிய வந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் அது நல்லா இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த இந்த இயரோட பெஸ்ட் படம் இந்த வருஷம் நான் நல்லா பார்த்து ரசித்த படம் வந்து குடும்பஸ்தான். இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். பெஸ்ட் மூவினா நான் காந்தாரா சொல்லுவேன். இட்லி கடை தான் இப்போ தலையோட தனுஷோட ஃபேன் நான், தீவிர ஃபேன் நான். பெஸ்ட் மூவி அவருடைய ஃபிலிம், சொந்த ஃபிலிம் இது. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? பெஸ்ட் படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் மதராசி தாங்க. என்ன ரீசன் ப்ரோ? ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் புது டைரக்டர் நினைக்கிறேன். ஷார்ட் மூவிஸில் எடுத்த டைரக்டர் வந்து லோ பட்ஜெட்டில் எல்லா சின்ன சின்ன ஆக்டருங்க, மணிகண்டன் சாரோட ஆக்டிங்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதில் வர ஒவ்வொரு சீனுமே நம்ம ரியல் லைஃபோட ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நம்ம பணம் இல்லைன்னா படுற கஷ்டம், வீட்லேயே என்ன ஒரு மரியாதை, பணம் சம்பாரிச்சா என்னது, அது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி பார்த்து ஒரு என்ஜாய் பண்ண படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த படத்தை. ஸோ நல்லா இருந்துச்சு. மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக மோஸ்ட்லி அந்த மாதிரி படம் நிறைய எடுக்கணும்னு லைக் தமிழ்நாட்டிலையும் வரணும். ஏன்னா அதுவும் இல்லாமல் அது எதனால் பெஸ்ட்டுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி எல்லா வைஸ் நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். ஒன் ஆஃப் த மெயின் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி. ஆக்சுவலாக அவர் தான் அந்த லைக் ஓல்டு மேன் கேரக்டர் அதுவுமே அவர் தான் பண்ணியிருக்கார். பட் அது எனக்கு ரீசெண்டாக தான் இப்போ தெரிய வந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் அது நல்லா இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோரி அந்த கொண்டு போன விதம் லைக் அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் வந்து நல்லா இருந்தது. படம் செம்மையாக இருந்தது. எல்லாமே கிளைமேக்ஸு, ஓப்பனிங்காக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்தது. சிவகார்த்திகேயன் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. கதை அமைப்பு நல்லா இருக்குங்க. திரைக்கதையும் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த இயர் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஏன்டா தியேட்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண படம் எது சார்? டியூட் தான் சார். அதுதான் நமக்கு பிடிக்காத படம். ரெண்டு மூணு படம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக கரெக்டாக ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் சொல்லலாம். டக் லைஃப் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆன படம் வந்து தக் லைஃப். என்ன காரணம் சார்? கலாச்சார சீரழிவு தான். மாணவர்கள் கண்டிப்பாக இளைய தலைமுறையை பார்த்து கெடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்கன்னு கெட்டுன்னு போய் தான் இருக்கு. இதெல்லாம் படம் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது ஏன்னா அது பெரிய கேஸ்ட், ஆக்சுவலாக பெரிய க்ரூ, நல்லா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் நிறைய பண்ணோமா இல்லை என்னன்னு தெரில. ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டிங்காக இருந்துச்சு ப்ரோ. ஸோ எதனால் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி கரெக்டாக இது புரியாமல் ஸோ அந்த மாதிரி லேகாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்டா போன ஆகி போச்சு படத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஆயிட்டேன். வந்துட்டு வெக்ஸ் ஆகி வந்துட்டு. ஏன்னா கமல் சார், மணிரத்னம் சார் இவங்க ரெண்டு பேரோட எல்லா படத்தையும் ரொம்ப ரசிச்சு பார்க்குறவங்க நாங்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுன்றப்போ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஃபேமிலியோட போனோம். பார்த்து கொஞ்சம் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அதிகமாக வச்சுட்டதுனால வந்துதான்னு தெரியல. ஆனால் படம் வந்து ஒரு நிறைவே இல்லை. தேட்டரில் பாதியிலே கூட எழுந்து வந்துடலான்ற ஒரு ஃபீலிங் கூட இருந்தது. இருந்தாலும் இல்லை இனிமேல் ஏதாவது ஒரு நல்ல சீன் வரும், நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்து ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு.